துறை சரணபெருமாள் சொல்லுங்கள், இப்போ என்ன பிரச்சனை, இப்போ எப்படி நம்ம கையாளுறது? அதாவது பார்த்திங்கன்னா, அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர், நெறியாளர்கள், குழுமத்தினர், உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, தமிழ் கடவுள் முருகனோட திருவடியில் என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த பவர் ஷார்ட்டேஜ் அப்படின்றத பார்த்திங்கன்னா, என்னோட ரிசர்ச் அனுபவத்தில் பார்த்திங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் மிகுதியான ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், எம்ஜிஆரை வச்சே நான் சொல்லிடுவேன். எம்ஜிஆர் அவரோட ரெண்டாவது ஆட்சி காலத்தில் அப்போது இருந்த, நான் 2011 டிவி விவாத மேடையில் ஒரு தொலைக்காட்சியில் இந்த 2012 பவர் ஷார்ட்டேஜ் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கங்கே டிவிகள் கேமராக்களை எடுத்துகிட்டு கொண்டு போய் காஞ்சிபுரம், அப்புறம் திருச்செங்கோடு, இந்த பகுதிகள்லேருந்து பவர் ஷார்ட்டேஜை பற்றி ஒரு படம் எடுத்துலாம் நிறைய நியூஸ் ஓடிட்டு இருந்த காலகட்டம். நான் முதல்ல டிவி விவாத மேடையில் வரும்போது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பவர் ஷார்ட்டேஜை எப்படி நம்ம இம்மீடியட்டாக இது பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம நான் எடுத்து சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் கட்டமாக இப்போ நம்ம சோலாரை பற்றிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த முதல் கட்டமாக நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், தமிழ்நாடு அரசாங்கம் இம்மீடியட்டாக எல்லாருக்கும் சோலார் பேனலில் யார் யாருக்கெல்லாம் மீட்டர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சப்சிடியில் சோலார் பேனலில் கொடுத்து, யார் யார் இன்வெர்ட்டர் பேட்டரியை, இன்னும் கூட நிறைய வீட்டில் இன்வெர்ட்டர் பேட்டரி வச்சுருக்காங்க, பட் அதனோட பயன்பாடு எப்படின்றது யாருக்கும் இன்னும் சரியாக வரையாக தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். அது அப்படியே ஆன்லேயே இருக்கும், அப்படியே டம்ப் லோட் ஆகிட்டே இருக்கும். அது பவர் லாஸு. நீங்கள் இன்வெர்ட்டர் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அப்படியே லோட் ஆகிட்டே இருந்ததுன்னா அது டம்ப் லோட் ஆகிட்டே இருக்கும், அது பவர் லாஸு. நீங்கள் என்ன பண்ணால் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணுறதுல நீங்கள் சோலார் பேனல்லேருந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டர் ரிவர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது இன்னும் எஃபெக்டிவாக இருக்குன்னு அப்போ 2012 விவாத மேடைன்னு நான் சொன்னேன். ஏன்னா இன்வெர்ட்டர் பேட்டரி எல்லாருமே வச்சுருக்கான். சாதாரண கடைக்கோடி, கன்னியாகுமரி, தென்காசி எல்லா பகுதியிலும் பரோட்டா கடையில் அதான் வச்சுட்டு உட்காந்துருக்கான் அப்போ அந்த பவர் ஷார்ட்டேஜ் நடக்கும்போது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போயிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரினியூவபிள் எனர்ஜியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரூஃப் டாப்பு, அதாவது ஜெர்மனி போன்ற நாடுகள் 2013-14 பீரியடில் கிட்டத்தட்ட அவங்களோட அட்டாமிக் பவர் பிளான்ட்டை they have drastically reduced to 20% அட்டாமிக் பவர் பிளான்ட்டை ரெடியூஸ் பண்ணிட்டா, காம்பன்சேட்டிங் வித் சோலார் பவர். எப்படின்னா கம்யூனிட்டி பேஸ்ட் சோலார் பவர் ப்ரொடக்ஷன். இப்போது இந்த குழுமம் இருக்குது, இந்த பில்டிங் மேலே சோலார் பவர் ப்ராஜெக்டை ஒரு 100 கிலோவாட், இல்லை உங்கள் வீட்டு மாடியில் ஒரு 5 கிலோவாட், 2 கிலோவாட், இந்த மாதிரி கம்யூனிட்டி பேஸ்டு இந்த ஏரியா. இப்போ ஈக்காடு தாங்கல் இருக்குன்னா ஈக்காடு தாங்கல் கேன் ப்ரொடியூஸ் சோலார் பவர் டு ஹியூஜ் லெவல் விச் கேன் டேக் கேர் ஆஃப் தட் பர்டிகுலர் இது. இப்போ பவர் அப்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இப்போ ரிவர்ஸ் மீட்டரிங்லாம் வந்துடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 11 kVA லைனில் உள்ள 33 kVA லைன் 11 kVA லைனில் உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்க போகிறாங்க, பவர் யூஸ் ஆகாத போது டே டைமில். அந்த மாதிரி கான்செப்ட் ஆன் கிரிட் சிஸ்டத்தில் இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணாமல் போனதெல்லாம், இப்போது நம்ம அறிவாளிகள் இருந்தாங்க பார்த்தீங்களா, ரொம்ப அதிமேத துபாய், ஜப்பானு, இங்கெல்லாம் டூர் போய், அமெரிக்கா இங்கெல்லாம் டூர் போயிட்டு வந்தாங்க, கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு அங்கே சைக்கிள் ஓட்டி காமிச்சு இருந்தார் நம்ம பொம்பை முதல்வர். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ தான் இந்த பட்ஜெட், இப்போ நிறைவு காலத்தில் ஒரு பட்ஜெட்டை போட்டாங்க, இன்டகிரேட்டட் ரினியூவபிள் எனர்ஜி பவர் ப்ராஜெக்ட்னு போட்டாங்க. இப்போ தான் அவங்க இப்போ தான் இதை பற்றி யோசிக்கிறாங்களாடா அப்படின்னு சொல்லி ஒரு விவாத மேடையில் அந்த நெறியாளர் கேட்டார். அப்படின்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்றது சொன்னார். அந்த ரமணா படத்தில் விஜயகாந்த் ஒரு டைலாக் சொல்லுவார், இப்போ தான் உங்களுக்கே இது புரியுதாடா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இதெல்லாம் மெத்தன போக்கு, அதாவது டோட்டலாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் அப்போ இருந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய ஃபிக்கியினுடைய ஹெட்டாக இருந்த நம்மளுடைய அந்த ப்ரொஃபஸர்கிட்ட நம்ம அந்த பேனலில் நம்ம சொன்னோம். அதாவது என்ன பண்ணிங்கன்னா, பவர் எவாக்குவேஷன் காரிடார், இப்போது பவர் பீக் பவர் ஏப்ரல் 14 செப்டம்பர் 14 வரைக்கும் விண்டு பவர் 12,000 மெகாவாட். வி ஆர் ஜஸ்ட் 3,000 மெகாவாட் லெஸ் தென் குஜராத். தமிழ்நாடை சுற்றி இருக்கிற அந்த கடற்கரை பகுதிகளில் கிட்டத்தட்ட எஸ்டிமேட்டட், அப்துல் கலாம் இருந்த காலகட்டத்திலே ஐஓசிஎல் இவங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி
ஆஃப் ஷோர் விண்ட் மில்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 34,000 மெகாவாட் பவர் ப்ராஜெக்ட்ஸ் போட முடியும், 34 ஜிகாவாட் பவர் ப்ராஜெக்ட் போட முடியும்லாம் கால்குலேஷன் இருக்குது. அதில் எந்த ஸ்டெப்பும் நம்ம எடுக்கல. நம்மளுக்கு பின்னாடி இருந்த சைனா வந்து தமிழ்நாடு தான் விண்டு பவர்லேயே முதல்ல இருந்துச்சு. இந்தியாவிலே வேர்ல்டுலே செகண்ட் பிளேஸ் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கி விண்டு பவரில் இன்றைக்கி வந்து நம்ம கீழே போய்கிட்டே இருக்கோம். அது இல்லாமல் உடன்குடி ப்ராஜெக்ட்டு 2 × 1,260 கிலோவாட் ப்ராஜெக்ட் இன்னும் வந்து கமிஷனிங்கே ஆகலை. நம்ம கூடங்குளத்தை பற்றி பேசினாங்க. ரியாக்டர் 1, 2 ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, 2000 மெகாவாட் பவர் இதுவாகிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,000 to 6,000 மெகாவாட் இப்போ டெஃபிஷியட் வந்திருக்கு. மார்னிங் ஹவர்ஸ்லையும் ஈவினிங் ஹவர்ஸ்லையும் எஸ்பெஷலாக. இப்போ நீங்கள் சார் சொன்ன மாதிரி வந்து நிறைய இப்போ இண்டக்ஷன் ஸ்டவ்னுடைய இது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனாலேயும் ஒரு காரணம் ஏசி நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது. அக்ரிகல்ச்சர்னுடைய அன்கண்ட்ரோல் இல்லை, பீப்புள் நீட்ஸ் மோர். இல்லை பீப்புள் நீடு, பட் அதெல்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் செகண்ட் ஹேண்டு மிஷின்ஸு இதெல்லாம் வந்து மோட்டார் பம்ப்ஸ். இப்போ நம்ம 20% வந்து தமிழ்நாடுனுடைய அக்ரிகல்ச்சர் பவர் கன்சம்ஷன் வந்து 20% ஆஃப் த ஸ்டேட் நீடு. ஓகே, அதில் வந்து மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரீவைண்ட் ஆகாத காயில்ஸை போட்ட மோட்டார்ஸு, இந்த மாதிரி நாம்ஸே ஃபாலோ பண்ணாத இருக்கும் மோட்டார்ஸ் எல்லாம் ஹை லெவலில் வந்து வோல்டேஜ், லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ் ஏரியாவில் வந்து எலக்ட்ரிசிட்டி லாஸஸ் நிறைய இருக்குது. இதெல்லாம் இல்லை நான் சொல்லி ரெண்டாவது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் முடிச்சிடும். இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப மெத்தன போக்காக செயல்பட்டதுனால ஊழல்கள், இவர் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், மீட்டர் ஊழல், பல கோடி ரூபாய் ஊழல். இப்போ இந்த அரசாங்கம் இருந்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் கடந்த ஆட்சியில் 20% கமிஷன் கொடுத்தாங்க, இப்போ வந்து எங்களுக்கு 30% கமிஷன் ப்ளஸ் 4% வந்து அக்கௌண்ட்ஸில் நீங்கள் தனியாக செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த மீட்டர் சப்ளை பண்ணக்கூடிய பாம்பேலேருந்து சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. சரி, இதுதான் வந்து நிலவரம். இப்போ சென்னபெருமாள் சொல்லுங்கள், நிறைய கருத்து. அதான் சார், இந்த மாதிரி நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது, பட் அதை வந்து திறம்பட வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி இதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் கிடையாது. யாருக்கு? இப்போ இருந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு. இப்போ திராவிட மாடல் அரசு இப்போ இருக்குமா இருக்காதா? இந்த மாதிரி பேர்டனை எப்படி அவங்க இது திரும்பி வந்தாங்கன்னா இன்னும் பேர்டன் தான். நம்ம சின்னம்மா 5 லட்சம் கோடி பேர் இல்லை இப்போ சின்னம்மா சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சொந்த நாட்டிலேயே வந்து அகதிகளாக இருப்பார்கள். அகதிகளாக இருப்பார்கள் உண்மை. கரெக்ட். ஏற்கனவே 5 லட்சம் இலங்கை தமிழர்களை கொண்டவங்க இவங்க, அதுக்கு உடந்தையா இருந்தவங்க. அதை விடுங்க, இப்போ அது இல்லைங்க, அதுதானே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நான் இப்போ களத்தில் இருந்திருக்கேன் பெரம்பூர் தொகுதியில். ஒரு விதவை பெண் வந்து ஒரு இடத்துல விதவை பென்ஷன் கிடைக்காம அழுகுறாங்க. அந்த இடத்துல வந்து 2,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஓட்டுக்கு காசு வாங்க அப்படின்னு சொல்லி வந்து நின்ன இடத்துல எம்ஆர் நகர் ஆவின் பூத்துக்கிட்ட அந்த அம்மா கதறாங்க, இங்கே எனக்கு 3 தடவை வர வச்சுட்டாங்க சார், காசையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, விதவை பென்ஷனையும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஒரு கேள்வி பெரம்பூர் தொகுதியில் இதான் ஒரு விதவை பெண்ணோட குரல் இருக்கட்டு. ஒரு உயர்ந்த துறை, கண்ணியமான துறை இந்த அறநிலைத்துறை. அது வந்து ரொம்ப கண்ணியமான துறை. மற்றவர்களுக்கு எப்படி இல்லை, நம்பிக்கையாளர்களுக்கு. அதில் இருக்க அமைச்சரை காலி பண்ணிடுவான்னு சொல்லி கையில் வச்சு எதிர்கட்சி வேட்பாளருக்கு வயிற்றில் 3 தடவை 4 தடவை குத்துறாரு. என்னையா தமிழ்நாடு என்ன போயிட்டுருக்கு? அதுதாங்க இன்றைக்கி வந்து அதாவது இவங்க நினச்சதை நடத்தணும் அப்படின்ற சூப்பர் சிஎம் அப்படிலாம் இருந்தாங்க. இப்போ எலெக்ஷனில் அதுதான் இப்போ பேசப்பட்டது. சூப்பர் சிஎம்மாக இருக்கக்கூடிய சபரீசன் வந்து களத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு திமுகவை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டாராம். கிட்டத்தட்ட 20 நாளைக்கு எடுத்துக்கிட்டு வந்து திமுகவே கட்டுப்பாடு. ஆமாம், ஃபுல் கட்டுப்பாடு அவர் தான் வச்சிருந்தார். அவர் சொல்லியிருக்காருல அது வில்லிவாக்கத்தில், சூப்பர் நான் நிற்பதாக நினைத்து கழக உடன்பரப்புகள் எனக்கு வாக்களிக்க வேண்டும், கார்த்திக் மோகன் அல்ல, நான் நிற்கிறேன் என்று சொன்னார். ஐயா யாரு? அதுதான் ஐயா. அப்பப்போ புதுசா வரும்போது அதிகாரங்கள் மாறுது. இப்போ 2014 சில்ஹலா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி லோவர் அண்டர் டனல் ப்ராஜெக்ட்ல வந்து அதை ரைஸ் பண்ணி அந்த வாட்டர் லெவலில் ரைஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் போட்டாங்க 2000 மெகாவாட்டுக்கு. அது ஈக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அதெல்லாம் சொல்லி நிறுத்திட்டாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. உடன்குடி ப்ராஜெக்ட் ஏன் ஸ்லோவாக இருக்குது?
2000 மெகாவாட் உங்களுக்கு ஷார்டேஜ் 5000 சரி, மெகாவாட் அது பத்தி இப்ப சென்ட்ரல் பேச- கவர்மெண்ட் கிட்ட இருந்து நீங்க 2000 மெகாவாட் எதிர்பார்த்திருக்கீங்க. தமிழ்நாடு அபிஷியல் சொல்லியிருக்காங்க. சரி. அதுல 500 மெகாவாட் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒதுக்கி இருக்கு. நவம்பர் மாசத்துல 400 மெகாவாட் கொடுத்துருக்காங்க. 1600 மெகாவாட் ஷார்டேஜ் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் நீங்களே வந்து சரி பார்த்து கொள்ளாடக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய நீங்க வந்து பார்க்கலாம். அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து நீங்க வந்து கொள்ளையடிப்பதே கொள்கையாக கொண்டு இருக்கக்கூடிய கொள்ளை மாடல் அரசாங்கமாக தான் செயல்பட்டு இருக்குது. அதாவது உதய் ஸ்கீம் வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்றதுக்கும் டெப்டை வந்து 75% ஸ்டேட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதுதான விஷயமே ஒழிய எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றது தான் உதய் ஸ்கீம்.